நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ குருதேவாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/5/2026 வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 7ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை வணங்குவது சிறப்பு. திதி வார யோக கரண நட்சத்திரம் நமஸ்கரிக்கிறோம் என்று சொல்லுங்கள். இன்றைய நாளுக்கான சூரிய உதயம் காலை 5:53க்கு, கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:31 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 9:50 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று மாலை 4:25 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:34 வரை பவம், பின்பு பிற்பகல் 2:31 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 9:50 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி காலை 9:50 வரை விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 9:51 முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு, மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு செய்து வர மனதளவில் தெளிவுகள் பிறக்கும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பணி சார்ந்த ஆலோசனை செய்ய ஏற்ற நாள். கட்டிட பணிகளை தொடர சிறந்த நாள். பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:50 முதல் 5:27 வரை மேஷ லக்னம். 5:33 முதல் 7:24 வரை ரிஷப லக்னம். காலை 7:25 முதல் 9:30 வரை மிதுன லக்னம். காலை 9:31 முதல் 11:42 வரை கடக லக்னம். 11:43 முதல் மதியம் 1:49 வரை சிம்ம லக்னம். 1:50 முதல்
மாலை 3:49 வரை கன்னி லக்னம். 3:50 முதல் 5:49 வரை துலாம் லக்னம். 5:50 முதல் 7:56 வரை விருச்சக லக்னம். 7:57 முதல் இரவு 10:08 வரை தனுசு லக்னம். 10:09 முதல் காலை 12:14 வரை மகர லக்னம். 12:15 முதல் காலை 2:06 வரை கும்ப லக்னம். 2:07 முதல் காலை 3:49 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பது நல்லது. ஓம் ரிஷபத் வஜாய வித்மாகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு தாய்மாமன் வழி உறவுகள்னால ஆதரவுகள் மேம்படும். உங்கள் மீதான அன்பு அதிகரிக்கும், பாசம் அதிகமாக்கும். உறவுகளின் மூலம் மன நிறைவு பெறுவீர்கள். உங்களுடைய தேவைக்கும் ஒரு சில உதவிகள் அவர்களிடமிருந்து நீங்கள் பெறலாம். மனம் விட்டு பேசுவீர்கள். மாமன்காரர்களினால் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிப்பதால் இந்த நாளுக்கான வேலைகள் மிக எளிமையாக முடிந்தது போல உணரக்கூடும். உடல் நலனில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சம்பந்தமான குறைகள் ஏதுமே இருக்காது. நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வீர்கள். மகிழ்ச்சிகரமான நிலைப்பாடுகள் இருக்கும். உள்ளத்திலும் உங்களுடைய உடலிலும் நல்ல தேஜஸ், மகிழ்ச்சி, நல்ல உற்சாகம், ஊக்கம், ஆக்கத்தோடு செயல்படுவீர்கள். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல் புதுவிதமான பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். வாகனங்களை வாங்க முயற்சிகள் நடக்கும். அதற்கு தேவையான பணம் வந்து சேரும். வாங்கக்கூடிய பொருட்களின் நன்மை தீமைகளை உணர்ந்து ஆராய்ந்து செயல்படுவீர்கள். மேஷராசி என்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் கொண்டவர்கள் அடிப்படையிலேயே. ஆகவே இந்த நாள் நினைத்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வமும் ஏற்படும். யாராவது ஒருவர் உங்களை தூண்டிக் கொண்டே இருப்பார்கள். இந்த வாங்கலாம் அதை வாங்கலாம் என்கிற பேச்சுக்கள் உங்கள் காதில் வந்து கொண்டே இருக்கும். ஆக மற்றவர்கள் சொல்லுவதாலும் உங்களுக்கான ஒரு இயல்பான ஈடுபாடு, ஆர்வம் காரணமாக சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரணங்கள் மீதான எண்ணங்கள், அல்லது கார் வாங்கலாம் என்கிற ஆசைகள் இருக்கும், அல்லது வீட்டை வாங்க வேண்டும், வீடை கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் துளிர்க்கலாம்.
பொதுவாக இல்லாத பொருளை வாங்க வேண்டும், மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வெற்றி நடை போட வேண்டும் என்கிற எண்ண போக்கிலேயே செயல்படுவீர்கள். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகள் இதுநாள் வரையில் இல்லாத ஒரு ஆதரவு, அக்கறை உங்கள் மீது ஏற்படும். எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவிகள் கிடைக்கும். அதே போல விவசாயத்திற்குண்டான மூலதன பொருட்களை வாங்குவதில் லாபங்கள் ஏற்படும். அந்த வியாபாரத்தை செய்பவர்களுக்கு நுணுக்கங்களை புரிந்து செய்வீர்கள். எதை விற்றால் லாபம் வரும், எதை விற்க வேண்டும், இந்த கால நிலைகளுக்கு ஏற்பாற்போல், தட்ப வெப்பநிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதை விவசாயம் செய்தால் லாபம் அதிகரிக்கும், எந்த பயிரை நடவு செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் ஏற்படும். அரசினுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பேச்சுக்களில் மட்டும் நிதானத்தை கடைபிடித்துக் கொண்டால் போதுமானது. அவசரப்பட்டு எதையும் பேசிவிடாதீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து உதிரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். உதாசீனமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய கௌரவம், நல்ல மதிப்பு, மரியாதை உண்டு. ஆக மேஷராசி அன்பர்கள் எதை பேசினாலும் பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும், மன ஒற்றுமை, நல்ல நெருக்கம், நல்ல தம்பதியர்களாக இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே உங்களுடைய உறவு நிலை மிக சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நன்மைகள், சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கான முயற்சிகளை செய்கிறீர்கள் என்றால் அதில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. முயற்சிகள் கைகூடும், உன்னதமான நிலையை அடைவீர்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் மிக உயர்ந்தவர்களாக தோற்றம் அளிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். கைக்கு பணம் கிடைக்கும். எதற்காக உழைத்து பாடுபடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தி இந்த நாள் ஏற்றத்தை பெற பார்ப்பீர்கள். இந்த நாள் உண்மையிலேயே மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறது. கவலை வேண்டாம், தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு வெற்றி நடை போடுங்கள். ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளுங்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி குரு கடாட்சம் கிடைத்திட வழிபடுங்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் மிக பலம் பொருந்தியவர்களாக உங்களுக்கு இருப்பார்கள். குடும்பத்தின் மீதான எண்ணங்கள் அதிகமாகும். உறவுகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு முதன்மை நிலையை எட்டுவீர்கள். பொருளாதாரம் சம்பந்தமான ஏற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் வெற்றி, வேகம் உண்டாக்கும். பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து செயல்படுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு அனுகூலம் ஏற்படும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மேஷராசி அன்பர்களே, மேலும் மகிழும் துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களில் கூட சிந்தித்து செயல்படுவீர்கள். பழைய விஷயங்களாக இருந்தால் கூட அது புதியதாக தொடங்க நினைப்பீர்கள். விடுபட்ட காரியத்தை முன்னெடுத்து செய்ய முயற்சிகள் நடக்கலாம். பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சந்தேகமே வேண்டாம். உங்களுடைய சுய முயற்சிக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் பிறக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தையும் ஆதரவையும் கொடுக்கும். மனதில் இருந்த சந்தேகங்கள் நீங்கும். பழைய பிரச்சனைகள் மறையும். புதிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். குடும்பத்தினுடைய நிலையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வேலையாட்களினால் நடந்த நஷ்டங்கள் தீரும், கஷ்டங்கள் அகலும். உங்களுக்கு உற்சாகமான சில நல்ல செய்திகள் வரும். வெளியூர்களுக்கு சிறு தூர பயணங்களை மேற்கொள்ள நினைப்பீர்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும். உடல் உறுப்புகளை தினம்தோறும் பிரார்த்தனை செய்து நன்றி சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளோ பெரிய விதமான பாதிப்புகள் நீங்க வழிவகை உண்டு. ஆக உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு நன்றி தெரிவியுங்கள். உள் உறுப்புகளுக்கும் தெய்வம் இறைவன் கொடுத்த வரமாக இருக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உறுப்புகளுக்கு தினம்தோறும் நன்றி சொல்லி வருவதால் அநேக விதமான நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் மேம்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். வெளி இடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிருங்கள். கடன் பற்றிய எண்ணங்கள் அவ்வப்போது மனதில் சில நேரம் உறுத்தும், சில நேரங்களில் பயம் தெளியும். பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணங்கள் வரலாம். படபடப்பு பதற்றம் இருக்கக்கூடாது. ரிஷபராசி அன்பர்கள் நெருக்கமானவர்களுடைய விருப்பத்தை கேட்டு அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்பத்தை நல்லவிதமாக நல்ல வழியில் கொண்டு செல்லக்கூடிய ஆசானாக திகழக்கூடும். உங்கள் துணைவர் விரும்பியதை செய்து கொடுப்பீர்கள். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சம்பந்தமாக உங்கள் குடும்ப நபர்களுக்கு சில பரிசுகளை கொடுக்கலாம். எதிர்பார்க்காத பரிசுகளை கொடுத்து அசத்துவீர்கள், ஆச்சரியப்படுத்துவீர்கள். பிடித்தமான இடங்களுக்கு செல்ல திட்டங்கள் தீட்டுவீர்கள். எதை நினைத்தாலும் அதை செயல் வடிவமாக மாற்றக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைப்பது மட்டுமல்ல, செயல்படுத்துவீர்கள், சாதனை புரிவீர்கள். மாற்றொரு கருத்துக்கள் ஏதுமில்லாமல் நினைத்ததை நினைத்தபடியாக முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு மாற்றத்தை விரும்புவீர்கள். திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். விரும்பிய பாடத்தை எடுத்து படிப்பீர்கள். கல்லூரிகளில் இருப்பவர்களுக்கும் ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உத்வேகம் பிறக்கும். வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்ற அதிக முயற்சிகள் நடக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொண்டால் போதுமானது. உடன் பிறந்தவர்களுடைய பேச்சுக்கள் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். மனோதிடம் உண்டாகும். தைரியமாக இருப்பீர்கள். எந்த விதமான சங்கடங்களோ பெரிய அளவு பிரச்சனைகளோ பண ரீதியாகவோ வருமானம் சார்ந்தோ தொழிலிலோ வியாபாரத்திலோ பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. பயப்பட வேண்டாம். தைரியமாக இருந்து உங்களுடைய திறமையை கொண்டு செய்யுங்கள். இறை வழிபாடு மிக மிக முக்கியம். வியாழக்கிழமை தினத்தில் பார்வதி பரமேஸ்வரரை சென்று தரிசிப்பது, பால் அபிஷேகம் செய்வது, ஆராதிப்பது, கொண்டைக்கடலை சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவது நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். புதிய வீடு வாங்குவது, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள், ஆபரணங்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரை மிக மிக சிறப்பான ஒன்று. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டீர்களே ஆனால் சீக்கிரமாகவே நோய் குணமடையும். சீக்கிரமாக நலம் பெறுவீர்கள். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கவனிக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் படி பார்க்கும் பொழுது கிருத்திகையில் பிறந்தவர்கள், கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மிக அனுகூலமான விஷயங்களை செய்வதாக இருப்பின் சிந்தித்து செய்தால் நல்லது. மனதில் பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். பலமுறை சிந்திக்க வேண்டும். பிறரோடு ஆலோசனைகள் செய்து நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தை கவனித்தால் லாபம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு, பெரியவர்கள், பெற்றோர்களுடைய நல்ல ஆசி மற்றும் நெருங்கிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். செய்ய வேண்டிய காரியத்தை தீர்க்கமாக முடிப்பீர்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ரிஷபராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு புரட்சிகரமான எண்ணங்கள் மனதில் மேம்படும். தைரியமாக இருப்பீர்கள். எதை செய்தாலும் தீர்க்கமாக நிதானமாக சிந்தித்து ஒரு காரியம் வெற்றி அடையும் வரையில் ஓய மாட்டீர்கள்.
உங்களுக்குண்டான திறன் அதிகமாக வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அறிவியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, கணிதம் சம்பந்தமான துறைகளில் பயணிப்பவர்களுக்கு நல்ல விருத்தி ஏற்படும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். திறன் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். நிர்வாக திறன் மேம்படும். அலுவலக காரியங்களில் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை தீர்க்கமாக முடித்து காட்டி வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சில நபர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். உங்கள் பக்கம் இருந்து உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பலப்படும், அதிகரிக்கும். அரசாங்க துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். மூத்த அதிகாரிகள், கௌரவ அதிகாரிகளுடைய தொடர்புகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சமூகத்தில் முக்கிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய சந்திப்பு நிகழலாம். அவர்கள் மூலமாக அடுத்த கட்ட நிலைக்கு பயணிக்க முற்படுவீர்கள். மனதில் நல்ல எண்ணங்கள், உற்சாகமூட்டக்கூடிய சிந்தனைகள் வரும். குடும்பத்தினுடைய நிலையில் பேச்சுக்களின் முகாந்திரமாக நல்ல ஆதரவுகள் அதிகரிக்கும். வேலையில் உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக, ஈடுபாட்டின் காரணமாக சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான துறைகளில் வேலைக்கு சேர வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகமாகும். உங்களுடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஏற்றபடி கண்டிப்பாக நல்ல வழி கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. தைரியமாக துரிதமாக செய்வீர்கள். வீடு மனை வாங்குவது விற்பது போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறைகளில் நல்ல ஆதிக்கம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு தேவையான பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வீடு இல்லாதவர்கள் கூட வீடு வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகும். அதில் மிக ஆழமாக சிந்திப்பீர்கள். ஒரு சில முடிவுகளை எடுப்பீர்கள். தைரியம் வலுக்கும். நம்பிக்கை உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். புதிய விஷயங்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்களும், புதிய பொருட்களை சேர்ப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். தம்பதியர்களுக்குள் நல்ல ஒரு புரிதலும், ஒற்றுமை, நல்ல நெருக்கம், அந்யுன்யம் உண்டாகும். கணவனுக்கு ஏற்ற துணைவராக நீங்கள் இருப்பீர்கள். துணைவிக்கு ஏற்ற கணவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இருவருமே விட்டு கொடுக்காதவர்கள், அன்பு பெருகக்கூடியவர்கள், பாச மழை அதிகரிக்கும். ஒற்றுமை உணர்வு மேம்படும். இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் முகாந்திரமாக நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வரும். உங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வதால் வீட்டில் சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு பயணிக்க நினைப்பீர்கள். கோடைக்காலம் என்பதால் குழந்தைகளோடு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர நினைப்பீர்கள். சொந்த ஊர் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்கள் துணைவருடைய வேலை, தொழில், வியாபாரத்தில் உங்களுடைய பங்கீடு இருப்பது போல பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய சிரமத்தை குறைப்பது போல உங்கள் துணைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தாருடைய உணர்வுகளை புரிந்து செயல்படுவீர்கள். கோச்சாரத்தின்படி இந்த நாள் மிக மிக நல்ல நாளாகவும் ராசியான நாளாகவும் உங்களுடைய கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைய வழிவகை கிடைக்கும். அதே போல வியாபாரம் செய்பவர்கள் வங்கியில் கடன் கேட்டிருந்தால் அந்த கடன் கிடைக்கும். அதே போல மாணவர்கள் படிப்புக்காக கல்வி கடனை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அந்த காரியம் அனுகூலமாகும். உயர்கல்வி தொடர்பான மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கல்வியாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வங்கியினுடைய தொடர்புகள் ஏற்படும். வங்கியினுடைய முழுமையான நிலையை அறிந்து ஆராய்ந்து செயல்படுவீர்கள். ஒரு புதிய கணக்கை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யுங்கள். வேலைகள் சீக்கிரமாக நடக்கும், வேகமாகவும் முடியும். சுப நிகழ்ச்சிகளை செய்பவர்கள் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பதால் செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் வேகம் இருக்கும். உன்னதமான நிலையை பெறுவீர்கள். உற்சாகம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். கண்ணாடி அணியாதவர்கள் கூட கண் கண்ணாடி பயன்படுத்துவதால் ஒரு சில நன்மைகள் பிறக்குமா என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம்.
லாபகரமான நாளாக அமையும். வீட்டினுடைய பராமரிப்பு அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். வாழ்வில் ஏற்றம் பிறக்கும். தொழில் முயற்சிகள் கைகூடும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செயல்படக்கூடிய விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் மட்டுமே கவனமாக இருப்பது நல்லது. தெரியாததை தொட்டு கூட பார்க்காதீர்கள். அனுபவங்கள் இல்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல், பணம் வாங்குவது, மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவது, பிறருக்காக வாய்தா பேசுவது மற்றும் பிறருடைய பொருளுக்கு பொறுப்பேற்பது போன்ற விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இன்றைய நாள் வேலையாட்களினால் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ஒன்று சொன்னால் அவர்கள் வேறொரு ஒன்றை புரிந்து கொண்டு செய்தால் உங்களுக்கு நட்டம் ஏற்படும். ஆக வேலையாட்களுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் அவர்களை எஜமானர்களாக தோற்றம் அளிப்பார்கள். நீங்கள் வேலைக்காரர்கள் போல இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆகவே அவர்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய வியாபாரம் தொடர்பான தொழில் விஷயங்களில் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். ஒரு சில விஷயங்களில் கனிவோடு இருப்பது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருந்தால் வேலைகள் நடக்காது. மிக தெரிந்த, நல்ல அறிந்த, படித்த, கணினி பயன்பாடு தெரிந்தவர்களை வேலைக்கு வைக்கலாமா என்கிற எண்ணங்கள் உண்டாகும். திறமையானவர்களை நியமிப்பதற்கான சில முயற்சிகள் நடக்கலாம். தெரிந்த நபர்களிடத்தில், வெளி ஆட்களிடத்தில் சில விஷயங்களை சொல்லி வைப்பீர்கள். அதே போல உங்களுடைய வியாபாரத்தை இடமாற்றலாமா, தொழில் விஷயங்களை மாற்றி அமைக்கலாமா என்கிற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள் லாபத்தை தருமா, நீண்ட நாள் நமக்கு கை கொடுக்குமா என்கிற எண்ண கேள்விகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே கடகராசி அன்பர்கள் சிந்தனையை சரிப்படுத்துவது நல்லது. தனிப்பட்ட விஷயங்களில் யாருடைய செயல்பாடுகளிலும் தலையிடாதீர்கள். மற்றவர்களுடைய விஷயங்களில் ஈடுபாடு காட்ட வேண்டாம். யாருடைய கதையையும் வீட்டு கதையையும் கேட்காதீர்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். பிறர் பிரச்சனைகள் பிறருடையதாகவே இருக்கட்டும், அதை உங்களுதாக கொண்டாடாதீர்கள். எந்த சங்கடத்தையும் மனதில் போட்டுக்கொள்ளாதீர்கள். மனதை அமைதிப்படுத்த முயற்சி நடக்கட்டும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய விஷயம் மட்டுமல்லாது பிறருடைய பிரச்சனைகளையும் சேர்த்து சிந்திக்கும் போது உங்களுக்கு இரட்டிப்பான குழப்பம் வருவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது. ஆகவே கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பின் சார்ந்த விஷயங்களில் மாற்றம் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. பள்ளியிலோ கல்லூரிகளிலோ உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் உங்களுக்கான விருப்பங்களை வெளிப்படுத்த வேண்டும். எந்த பாடத்தை படிக்க விரும்புகிறீர்களோ அந்த பாடத்தினுடைய திட்டங்களை முழுமையாக தெரிந்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். தெரியாததை புதிய முயற்சிகள் நடக்கலாம். மாறுபட்ட அனுபவங்கள் உண்டாகும். தம்பதியர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தமாக நல்ல நிபுணர்களிடத்தில் வெளிப்படையாக பேசி உங்களுடைய தொழில் விஷயங்களில் வரக்கூடிய லாபத்தையோ நடக்கக்கூடிய நஷ்டத்தையோ விரிவாக விளக்கமாக பேசி சில முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை என்பது மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது நல்லது. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, சிந்தித்து செய்யுங்கள். புது விஷயம் எனும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பூசம் நட்சத்திரம். மாற்றங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகமாக இருப்பதற்கு உண்டான முயற்சிகள் செய்ய வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது, குடும்ப நபர்களோடு ஆலோசனை செய்வது, உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவை கேட்பது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக, மிக நுணுக்கமாக செயல்பட வேண்டிய நாள். மனம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வகையில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். செய்யக்கூடிய இடத்திலிருந்து வேறொரு இடங்களுக்கு போகலாமா என்கிற திட்டத்தோடு இருப்பீர்கள். அல்லது திடீரென்று கூட உங்களுக்கு யோசனைகள் வரலாம். வியாபாரம் நல்ல விதமாக செய்து லாபம் பார்ப்பதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே. கோச்சாரத்தின் படி வருகிற மாதம் குரு பெயர்ச்சி நடக்க இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வீட்டில் பெரியவர்களுக்கு உகந்த மதிப்பு மரியாதை கொடுப்பது நல்லது. ஒரு சிலருடைய கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் மிக மிக கவனமாக, சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அது தெரிந்தது போல வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். அதே போல தற்பெருமை குணங்களை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற விளையாட்டான பேச்சுக்கள் கூட சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். மிக நட்பாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட பிரியலாம், விலகி போகலாம். நெருங்கிய நட்புகளிடத்தில் கூட வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். எந்த விதமான பழைய விஷயங்களை பற்றியோ பிரச்சனைகளை பற்றியோ பேச வேண்டாம். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். வித்தியாசமான கற்பனைகள் மனதில் தோன்றும். காரணம், கோச்சாரத்தின்படி சந்திர பகவான் மறைவு பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு 2 நாட்கள் இருக்கும். 2 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய நிலை சீராகும். அப்பொழுது உங்களுடைய வேலைகளில் அதிக நாட்டத்தையோ கவனத்தையோ செலுத்தி முயற்சிகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் தான் அதிகமாக மிஞ்சும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் வேண்டும். வீண் பேச்சுக்கள், தேவையற்ற கருத்துக்களை, வாதங்களை, விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மன குழப்பங்கள் அதிகமாக இருப்பதால் தியானம் செய்யலாம். தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மன அமைதி வேண்டி யோகாசனங்கள் செய்வது நல்லது. கூடுமான வரையில் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு நவ கிரக தோஷங்கள் ஏற்படாது. நிதானமான வேலைகள் இருந்தால் மட்டுமே காரியம் கைகூடி வரும். விவேகம் மிக மிக தேவை. மாணவ மாணவிகள், கல்லூரி படிப்பவர்களுக்கும் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் வரும். உங்கள் நண்பர்களுக்கிடையே புரிதல் ஏற்படாது. தேவையற்ற வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் மீதான நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய விவேகமான, நிதானமான பேச்சு, நிதானமான செயல்கள் மட்டுமே உங்களுக்கு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்குங்க. இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிக்கனத்தை கடைபிடியுங்கள். தெய்வ வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள், கோவில்களில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, குரு பகவானை வணங்குவது, குரு பகவானுக்குண்டான தானியங்களை தானம் செய்வது அனுகூலத்தை தரும். பிராமணர்களுக்கு தான தர்மங்களில் ஈடுபடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் குரு பகவானுடைய கடாட்சம் கிடைக்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஆகவே மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டிய, மிக ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய நாள். எச்சரிக்கை தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கவனித்து இருக்க வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும். பணம், பொருளாதாரம் சீராக அமையும். ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் முயற்சிகள் கைகூடி வரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வருமானம் சார்ந்த கவலைகள் அகலும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். துரிதமாகவும் இருப்பீர்கள். வேலையில் வேகம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாளாக தொடங்குகிறது. இறைவனுக்கு நன்றி தெரிவித்து உங்களுடைய நாளை தொடங்குங்கள். மகனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் முகாந்திரமாக நற்செய்திகள் வரும். பிள்ளைகளுடைய அனுகூலமான பேச்சுக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக, ஆதரவாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும்.
குடும்ப சூழ்நிலைகளை விரிவாக பேசுவீர்கள். ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நண்பர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்வீர்கள். நண்பர்களுக்கு மத்தியில் நீங்களே உயர்வாக இருப்பீர்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் வெளிப்படும். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். உங்களுடைய கட்டமைப்புகள் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதை சிந்திக்கிறீர்களோ அதையே செயல்படுத்துவீர்கள். சொல்லும் செயலும் ஒரே நோக்கில் இருக்கும். ஒரே நேர்கோட்டில் உங்களுடைய வேலைகள் நடக்கும். ஏற்ற இறக்கங்கள் என்பது காணப்படாது. பழைய பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டை பராமரிப்பது, உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பது, வீட்டிற்கு வர்ணம் பூசுவது, கலை தொடர்பான பொருட்கள் வாங்கி வைப்பது என்று வீட்டை அழகுபடுத்துவீர்கள். வாசனை திரவியங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கோவில் வழிபாடுகளில் ஈடுபாடு உண்டாக்கும். குரு கடாட்சம் கிடைக்க, குருவருள் பெற கன்னிராசி அன்பர்கள் திருக்கோவில்களுக்கு சென்று உங்களுடைய வயதிற்கு ஏற்றபடி தீபங்கள் ஏற்றி வருவதால் குரு கடாட்சம் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வருகிற மாதம் வருவதால் அதற்கு முன்னதாகவே சில நன்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். எதிர்பார்த்திருக்கக்கூடிய சில வேலை ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். வியாபாரம் நடக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பங்குதாரர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். முதலீடு மேலோங்கும். விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் உயரும். பொருள் விற்பனை அமோகமாக நடக்கும். விவசாயம் சார்ந்த ஈடுபொருட்களினுடைய நிலை உயரும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சமாதானமான சூழ்நிலைகள் இருக்கும். மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்களை கேட்பீர்கள். நல்ல செய்திகள் உங்களை நாடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைகளில் திருப்பங்கள் உண்டாக்கும். மூத்தவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மன மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஆலோசனைகள் வியாபாரத்தை விஸ்தரிக்க உதவும். மேற்படிப்புக்காக வெளியூர் செல்லலாம் என்கிற எண்ணங்கள் கைகூடி வரும். முயற்சிக்கு தகுந்தபடி முன்னேற்றங்கள் பிறக்கும். மனதில் நிம்மதி சந்தோஷம் பிறக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களை வாங்கலாம் என்கிற யோசனைகள் வலுக்கும். அதற்கு தேவையான பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பதோடு பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு திருப்தியை தரலாம். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தின் தூணாக இருப்பீர்கள். எல்லோருக்கும் நல்வழி காட்டக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்கிறது. வெளியூர் சம்பந்தமான பயணங்களில் இருந்த தாமதங்கள் மறையும். வீண் சங்கடங்கள் அகலும். எதிரிகள் கூட விலகி ஓடலாம். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கும் நல்ல புரிதல் குணம் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வீட்டில் சந்தோஷம் நிலவக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பக்குவம் பிறக்கும். நல் ஆதரவுகள் உண்டாக்கும். நேர்த்தியாக வேலைகளை கவனிப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். கௌரவமாக இருக்கக்கூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் மறையும். வேலையில் விறுவிறுப்பு உண்டாக்கும். வியாபாரத்திற்கு ஏற்றபடி மக்கள் வருகை அதிகரிக்கும். வேலையாட்களுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரலாம். வருமானம் பெருக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கன்னிராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும். இழுபறியான சில விஷயங்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் மிக சுமூகமாக நடக்க நீங்கள் மிகுந்த அனுசரணையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கை இழக்க நேரிடலாம். நம்பிக்கையை இழக்காமல் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் சாதக பாதகமாக இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்த வேண்டாம். தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் நீங்கள் முன்னெடுத்து வையுங்கள். உங்களுக்கு பழைய நம்பிக்கை என்பது அதிகரிக்கலாம் அல்லது புதுப்பித்துக் கொள்வீர்கள். முன்னர் உங்களுக்கு இருந்த அந்த தைரிய குணமானது இப்பொழுது அதிகரிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். வேலை சுமை அதிகமாக இருக்கலாம். உங்களுடைய
சக பணியாளர்களிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து எந்த விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். உங்கள் மனதிற்கு தோன்றிய நல்ல கருத்துக்களை மட்டும் வெளிப்படுத்துங்கள். நல்ல செயல்களை மட்டும் செய்யுங்கள். எப்பொழுதும் மற்றவர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டியது அவசியம். உங்கள் மனது போல எல்லோரும் இருக்க மாட்டார்கள். ஆக வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்க வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணநலன்களை ஆராய்ந்து பார்த்து பேசுவது, பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் விசேஷங்களுக்கு நீங்கள் முன்னிற்பீர்கள். மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் திகழ்வீர்கள். சமூகம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான வேலைகளில் மேன்மைகள் உண்டாகும். செயல்களில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையலாம். உயர்வு நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதலுக்கு உகந்த நாளாக அமையாது. சில போராட்டங்கள் சந்திக்க வேண்டியிருக்கலாம். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடைய குடும்பத்தில் இருந்து பேசுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அந்த பேச்சுக்களானது உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும். எதிலும் பொறுமையாக நிதானமாக இருந்தால்தான் நீங்கள் காதலில் வெற்றியும் பெற முடியும். மனதிற்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். திருமணமானவர்கள் உங்களுடைய குடும்ப உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கு நீங்கள் ஒரு காரணியாக இருப்பீர்கள். இருவரும் நன்மைகள் தீமைகள் எது என்பதை ஆராய வேண்டும். உங்களுக்கான பலம் பலவீனத்தை அறிந்து கொண்டு பேசுவது நல்லது. திருமண உறவில் சிக்கல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக மிக நல்லது. இந்த வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவான் வழிபாடு செய்வது, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய சில பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத சில எதிர்மறை சக்திகள் விலகிவிடும். ஆக உங்களுடைய வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கு தான தர்மங்கள் இந்த வியாழக்கிழமை தினத்தில் செய்தால் நிச்சயம் பலன் உண்டு. வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திற்காக கூடுதல் பணம் செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம். அவர்களுடைய ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள், ஹெல்த் செக்அப் மற்றும் மற்ற விஷயங்களுக்காகவோ நீங்கள் செலவு செய்வதால் மனக்கவலைகள் உங்களுக்கு ஏற்படும். அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கு இறை வழிபாடு செய்வீர்கள், பிரார்த்தனைகளை மேற்கொள்வீர்கள். எண்ணத்தில் நல்ல ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அவர்களுடைய உடல் நலமும் நன்றாக முன்னேறி வரும். இது உங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உயர்வு நிறைந்த நாளாகவே இருக்கிறது. செயல்களில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையலாம். ராசிக்கான அமைப்புப்படி நிதி நிலைமைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு சற்று கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கலாம். வருமானத்தினுடைய நிலைகளை பொறுத்து சிக்கனமாக இருங்கள். பணத்தை வீண் செலவுகள் செய்ய வேண்டாம். கையாளக்கூடிய விஷயங்களில் சிரமங்கள் இருக்கலாம். ஆக உங்களை நாடி 10 உறவினர்கள் வந்து போவதுமாக கூட இருப்பார்கள். வீட்டில் எந்நேரமும் குழந்தைகளுடைய கலகலப்பான சூழ்நிலைகள் மற்றும் உறவுகளுடைய நல்ல மகிழ்ச்சியான பேச்சுக்கள், சந்தோஷமான நல்ல விஷயங்கள் காதில் விழுந்து கொண்டே இருக்கும். சுப காரியத்திற்குண்டான செயல்களும் வீட்டில் நடக்கலாம். ஆக மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமாகத்தான் ஒரு சிலருக்கு அமையும். விவசாயம் தொடர்பான வேலைகளில் மேன்மை உண்டாகலாம். இதுவரையில் உங்களுக்கு இருந்த சில சிரமங்கள் படிப்படியாக குறைவதற்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஓரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்பான செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். செயல்களில் வெற்றியும் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். அரசியலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். மேன்மை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாக்கும். வியாபாரத்தில் சிறப்படைவீர்கள். சிந்தித்து நடப்பதால் நன்மைகள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கான தன்னம்பிக்கை, நம்பிக்கைக்கு சாதகமான நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் மூலம் மட்டுமே வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களுடைய ஆலோசனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கான சுய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நல்ல ஒரு பெருந்தன்மையான குணங்கள், இதன் காரணமாகவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 100% உங்களுக்கு உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம்.
அது மட்டுமல்ல, பயனற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு எந்த விதத்திலும் பயனற்றது, பிறருக்கும் எந்த விதங்களிலும் பயனில்லாத பேச்சுக்களை தவிர்த்தாலே குடும்பத்தில் உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். உங்களுக்கு இடப்பட்ட வேலைகளை விரைந்தும் முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய ஆற்றல் என்ன, திறமைகள் என்ன என்பதை நீங்கள் உணரக்கூடிய விதமாகவும் மற்றவர்களுக்கு உணர்த்தும் விதமாகவும் இந்த நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே உங்களுடைய உறவானது சுமூகமாக காணப்படாது. சற்று காரசாரமான பேச்சுக்கள் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருவருக்குமான ஒரு புரிதலை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாறாமல் எப்பொழுதும் உங்களுடைய இருவருக்குமான ஒரு அன்பை வெளிப்படுத்தி பேசினால் நிச்சயம் இருவருக்குள்ளும் நல்ல ஒரு மன ஒற்றுமை அதிகரிக்கும். தவறுதலாக கூட யாரையும் ஒருவருக்கொருவர் வேற்று கருத்தாக மாற்று கருத்தாக நினைக்க வேண்டாம். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தாலே இது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு காணப்படாது. ஆகவே இன்றைய நாள் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு சில தீர்வுகள் கிடைக்குங்க. இணையம் சம்பந்தமாக வர்த்தகம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகலாம். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் சில நேரங்களில் பிறருக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணலாம். ஆக வார்த்தைகளில் மட்டும் எப்பொழுதும் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். நிதி நிலைமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, சேமிக்கக்கூடிய பழக்கத்தையும் நீங்கள் உருவாக்கலாம். வங்கி கணக்கு அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவ்வப்போது தலைவலி ஏற்படுங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, அதிகமாக சிந்திக்காமல் தியானம், யோகாசன பயிற்சிகள் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான இசை பாடல்கள் கேட்பதாலும் எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. பிறருடைய மனமறிந்து செயல்படுவீர்கள். ஆதரவு ஏற்படக்கூடிய நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். மேன்மை பெறுவீர்கள். ஆதரவு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். வாய்ப்புகள் அதிகரிக்கும். தேடல் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் மீதான இருந்த குற்றங்கள் நீங்கும். உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் நேராக வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உங்களுடைய செயல்களில் இருந்த உண்மைத்தன்மை மற்றவர்களுக்கு புரிய வரும். மேலிட அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு சிபாரிசுகள் உண்டாக்கலாம். உங்களுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் தகுந்த பரிசுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாளாக தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளுக்கு நன்றாக சிந்தித்து ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். பணம் பையிலே, குணம் குப்பையிலே என்பார்கள். இதுநாள் வரையில் உங்களுடைய நல்ல குணம் தெரியாமல் உங்களை உதாசீனப்படுத்தினவர்களுக்கு முன்னால் உங்களுடைய விஷயங்கள், பணம் சம்பந்தமான நிலைகளை பற்றி தெரிந்தவுடன் மீண்டும் உங்களோடு வந்து இணைவார்கள். ஆக பணம்தான் பிரதானம் என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் இப்பொழுது இருப்பீர்கள். ஆக குணத்திற்கு அந்த அளவிற்கு மதிப்பு இல்லை, பணத்திற்கு தான் மதிப்பு என்பதை உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். கற்பனை சம்பந்தமான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கலாம். எண்ணத்தினுடைய அடிப்படையில் சில வேலைகளை மிக சரியாக முடிப்பீர்கள். ஓவியம் மற்றும் வரைபடம், கட்டுமான பணி தொடர்பாக செயல்களில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படைப்பு தொழிலில் ஈடுபடுபவர்கள் கலை ஞானம் அதிகமாக இருக்கும். நல்ல திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய கற்பனை திறனை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக இருக்கும். வியாபார பொருளாக ஒரு சில பொருட்களை உருவாக்கி வைப்பீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. வங்கி கணக்கு உயருங்க மற்றும் அலுவல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள்.
உங்களுக்கு மீதான இருந்த சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு செயலிலுமே நல்லதொரு திறமை வெளிப்படலாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சாதகமாக நடந்து கொள்வீர்கள். எந்த இடத்தில் எப்படி இருந்தால் வேலைகள் நடக்கும் என்கிற சூக்ஷமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக பொறுமையாக பேசி நடக்க வேண்டிய வேலைகளை நடத்தி கொள்வீர்கள். வியாபார ரீதியாக பங்குதாரர்களுடைய பிரச்சனைகள் தீரும். மற்ற வியாபாரிகளோடு இருந்த வாக்குவாதங்கள் வீண் மனஸ்தாபங்கள் அகலும். கருத்து வேற்றுமைகள் இல்லாத ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உற்சாகத்தை தரும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாக்கும். வீடு மனை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். நிலம் வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பணத்தை சேமிக்கவும் முயற்சி செய்வீர்கள். உற்சாகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. ராசிக்குண்டான அமைப்பு படி வருமானத்தினுடைய நிலைகள் சற்று உயரும். பொருளாதார தன்மைகள் மேம்படும் பொழுது உங்களை இகழ்ந்தவர்கள் இப்பொழுது உங்களை சிறப்புக்குரியவர்களாக்கி பார்ப்பார்கள். உங்களுக்கு தகுந்த மரியாதை மதிப்பு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த 7.5 சனி காலத்தினுடைய தாக்கங்கள் குறைந்து இப்பொழுது மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய செயல்கள் மிக பெரிதாக இருக்கும். அனுபவம் நிறைந்தவர்கள் நீங்கள். ஆக உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். மன நிம்மதி உண்டாக்கும். தீர்க்கமாக ஒரு சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். மன நிம்மதி பெறுவீர்கள். எதிர்காலத்திற்கான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள் சற்று இரண்டும் கலந்ததாகவே இருக்கும். தோற்றப்பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். தாய் வழி உறவுகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நாள் சராசரி நாளாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்களும் பாதுகாப்பற்ற உணர்வும் ஏற்படலாம். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள். உத்தியோகம் நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய மறைமுக ஒத்துழைப்பு மேம்படும். பணியிடத்தில் சில நேரங்களில் அசௌகரியங்கள் கூட இருக்கலாம். சில வேலைகளை தியாகம் செய்ய வேண்டிய நிலை இருக்கும். சக பணியாளர்களோடு பழகுவதில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு மன ஒற்றுமை என்பது இருக்காது. கருத்து வேற்றுமைகள் அதிகமாக இருக்கும். உங்களை பற்றிய ஒரு சிலர் புறம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதாவது உங்களை பற்றிய குறைகள் தான் அதிகமாக அவர்கள் மனதில் தோன்றும். அப்படிப்பட்ட விஷயங்களையும் தன் காதார கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மகர ராசி அன்பர்களை, நீங்கள் வேலைகளை மிக சரியாக செய்திருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறைகளை பற்றி மற்றவர்கள் பேச துவங்கலாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய மறைமுக ஒத்துழைப்பின் காரணமாக எதையும் நீங்கள் பெரிதாக்க எண்ண வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்பது போல இருங்கள். வியாபார வேலைகளில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள். மாற்றம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. திருமண சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளில் உள்ளவர்களுக்கு சில காரியங்கள் அலைச்சல்களாக இருக்கலாம். காலதாமதமாக கூட நடக்கும். எண்ணிய வேலைகள் இழுபறியாக கூட நடந்து முடியலாம். காதலிப்பவர்களுக்கு உகந்த நாளாக காணப்படாது. உங்களுடைய காதலை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவதில் சில சிக்கல்கள் இருக்கும். மனதில் வைத்துக் கொண்டே இருப்பீர்கள். எதையும் வெளிப்படையாக பேசவும் முடியாது. அவர்களோடு கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அன்பை வெளிப்படுத்துவது கூட உங்களுக்கு சற்று சிரமமாக இருக்கலாம். திருமணமானவர்களுக்கு உங்கள் இருவருக்குமான பேச்சுவார்த்தைகளில் ஒருமித்த கருத்து காணப்படுங்க. ஆக குடும்ப விவகாரங்களினுடைய நிலைகளை பற்றிய சிந்திப்பு அதிகமாகவே இருக்கும். தேவையற்ற செலவினங்களுக்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது. நிதி நிலைமைகள் உங்களுக்கு மத்தியமமாக இருந்தாலும் தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. செலவுகளுக்காக பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் சிரமமாக இருக்கலாம். வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு 2 பக்கம் என்பது போல இருக்கும். வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கும். பணத்திற்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது. இருந்தாலும்
வந்த வழியே பணம் செலவாவது என்பது உங்களுக்கு சில மன வருத்தத்தை உண்டு பண்ணலாம். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது தலைவலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம். உங்கள் மனதில் சில குழப்பங்களை இது ஏற்படுத்தலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன நிம்மதிக்காக தியானம் செய்யுங்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். வேலையில் உயர்வு கிடைக்கும். பதவிக்கு உண்டான அந்தஸ்தை பெறுவீர்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். மன நிம்மதி உண்டாகும். எடுத்த காரியங்கள் கைகூடும். இந்த நாள் நிறைவான ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய விதத்தில் அமையும். உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக அமைய வேண்டுமென எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவும். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இன்று சாதகமான நாள். தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுவீர்கள். வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். வியாபார வேலைகளில் புதுவிதமாக சில யுக்திகளை கையாளுவீர்கள். எண்ணங்களில் இருந்த மனச்சோர்வுகள் நீங்கும். புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். குறுந்தொழில் தொடர்பான செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று உறவு நிலை சுமாராக இருக்கும். உங்கள் துணையுடன் அனுசரித்து போவது மற்றும் திறமையான தொடர்கள் ஏற்படக்கூடிய நாள். காதலிப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை வெளிப்படையாக பெற்றோர்களிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய காதல் விவகாரங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிக அளவில் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். உறவு நிலையை தீர்ப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். இன்று மனநிலை நன்றாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமையும் கருத்து ஏற்றமாகவே இருக்கும். குடும்பத்திற்குண்டான பொருளாதார நிலைகளை பற்றியும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களை பற்றிய ஒரு சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். இன்று நிதி நிலைமை சிறப்பாகவே காணப்படலாம். சொந்தமாக வீடு மனை அமைவதற்கான யோகம் உண்டு. பிள்ளைகளுடைய விஷயங்களுக்காக அவர்களுடைய சுப காரியத்திற்காக பணம் செலவாகும். இவை சுப விரயங்கள் ஆகலாம். கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய திறமைகள் பலரும் பாராட்டும் விதமாகவே இருக்கும். பண வரவிற்கான சாத்தியம் அதிகமாகவே உள்ளது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஆரோக்கியம் எந்த குறைபாடும் இல்லாமல் திடமான ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். நன்மைகள் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாகவும் ஏற்றம் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபாரம் சம்பந்தமான நிலைகளில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி மிக சாமர்த்தியமாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமான பேச்சுக்கள் நன்றாகவே இருக்குங்க. பொதுவாக கவனமாக இருப்பதும் மிக அவசியம். சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் நினைக்கலாம். சொத்துக்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மீனராசி அன்பர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அசையும் அசையா சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையுமே மனதில் மகிழ்ச்சியை வைத்துக் கொள்வது அவசியம். சஞ்சலங்கள் இல்லாத ஒரு நாளாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வேலையில் உங்களுக்கு திருப்தி ஏற்படுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். மன சஞ்சலங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். நண்பர்களுடனான வெளியூர் பயணங்கள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் எண்ணங்கள் அதிகரிக்கும். பொதுவாக லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிரமத்தின் காரணமாக மன அழுத்தங்கள் அதிகரிக்கும். பணி நிமித்தமாக சற்று வேலை பளு கூடுதலாக இருக்கலாம். சக பணியாளர்களோடு நல்லதொரு உறவை பராமரிக்க வேண்டும். இன்றைய நாள் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய துணையிடம் பொறுமையை கையாளுங்கள். மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தாலும் உங்களுக்கு பிரியமானவர்களிடம் மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருக்க முடியாது. குடும்ப நபர்களிடம் மட்டுமே சந்தோஷமாக இருப்பதாக காட்டிக்கொள்வீர்கள். நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணும். ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்காதீர்கள். கண் சம்பந்தமான மற்றும் பற்கள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள். பரிசோதிக்க வேண்டியது நல்லது. தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மீனராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் உண்டாகலாம். லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். மாமா சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபத்தோ நாசய நாசய, சம்பதோ பிராபய பிராபய, சக குடும்பம் வர்தய வர்தய, அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம், குரு குரு பாகிமாம், ஸ்ரீ ஜெகத்குரு துபியம் நமஹா. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வலுவான ஒரு நிலையை கடைபிடிப்பீர்கள். எதிர்காலம் சிறப்பாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆதாயம் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.